அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாயை அவரது வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் அந்த விண்ணப்பத்தின் முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. மகளிர் சமர்ப்பித்த விண்ணப்பங்களின் உண்மைத்தன்மையை கண்டறிய கள ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக களப்பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு நாளைக்கு ஒருவர் 100 விண்ணப்பங்கள் வரை பரிசீலிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரண்டாவது அறிவிப்பு. தீபாவளி தினத்தன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை மற்றும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி தினத்தில் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும், குறைந்த ஒலி மற்றும் குறைந்த மாசு ஏற்படுத்தும் பசுமை பட்டாசுகளை மட்டுமே பொதுமக்கள் வெடிக்க வேண்டும் எனவும், குடிசை பகுதிகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும், மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் காணப்படும் பொது கழிவறைகளின் சுகாதார தரத்தை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அதாவது, வாகன ஓட்டிகள் பயணிகளை நேரடியாக இந்த பணியில் ஈடுபடுத்தும் ஒரு புதுமையான திட்டத்தை NHAI அறிவித்துள்ளது. அதாவது, சுகாதாரமற்ற கழிவறைகள் குறித்து புகாரளிக்கும் பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் வெகுமதியாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை நேரடியாக அவர்களின் ஃபாஸ்டாக் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும், இந்த சிறப்பு திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளிலும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. போக்குவரத்து கழகங்களில் ஊக்கத்தொகையுடன் வழங்கப்படும் தொழில் பயிற்சியில் பங்கேற்க அக்டோபர் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் விழுப்புரம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, MTC, SCTC ஆகிய மண்டலங்களில் தொழில் பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 458 காலி பணியிடங்களும், பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 561 காலி பணியிடங்களும், கலை அறிவியலில் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 569 காலி பணியிடங்களும் உள்ளன. 2021 முதல் 2025ஆம் ஆண்டு வரை பட்டப்படிப்பை முடித்தவர்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். பயிற்சி காலத்தில் மாதம் 8000 ரூபாய் முதல் 9000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். தேர்வு முறையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும். மேலும் விவரங்களை nats.education.government.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஐந்தாவது அறிவிப்பு. கல்வி உரிமை சட்டத்தின் 25% இடஒதுக்கீடு சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க தனியார் பள்ளிகளுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடுவை அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீடித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தமிழக முதல்வரான ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள் மாநாடானது சென்னையில் அடுத்த மாதம் 5, 6 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களில் நிகழ்ந்த சட்ட ஒழுங்கு பிரச்சினை, அதில் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஸ்டாலின் ஆலோசனை நடத்துவார் என கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. வருங்கால வைப்பு நிதியிலிருந்து சந்தாதாரர்கள் இனி அவசர தேவைகளுக்கு பணம் எடுக்கும்போது தகுதியுள்ள தொகையில் 100% வரை எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை தொழிலாளர் நலத்துறை அமைச்சரான மன்சுக் மண்டவியா தலைமையில் நேற்று அக்டோபர் 14இல் நடைபெற்ற மத்திய வாரிய ட்ரஸ்டீஸ் கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குமரிக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக வரும் 19ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா, கர்நாடகா பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும்.
இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 9வது அறிவிப்பு. இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு முக்கிய சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் இன்று அக்டோபர் 15ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வரவுள்ளன. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் பெற்ற உணவுப் பொருட்களின் மாதாந்திர ஒதுக்கீட்டை அரசு உயர்த்த முடிவு செய்துள்ளது. இனி அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் கூடுதல் அளவில் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை செயல்படுத்தும் விதமாக நடப்பு கல்வியாண்டு முதல் 2025-26 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 2017-18 கல்வியாண்டிற்கு முன்னர் இருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் எனவும், ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் அல்லாமல் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மட்டுமே இனி வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளது. 11வது அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையொட்டி 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி முடிந்து ஊர் திரும்ப ஏதுவாக 3 நாட்கள் 15,129 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 10, கோயம்பேட்டில் 2 முன்பதிவு மையங்கள் செயல்படுகின்றன. தீபாவளிக்கு இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை 3 லட்சத்துக்கும் அதிகமான பேர் முன்பதிவும் செய்துள்ளனர். 12வது அறிவிப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சிறப்பு டெட் தேர்வு நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி, ஜூலை, டிசம்பரில் சிறப்பு டெட் தேர்வு நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 2026இல் நடைபெறும் சிறப்பு டெட் தேர்வு முடிவுகளின் ஆய்வுக்கு பின் 2027ஆம் ஆண்டில் அதன் தேவைக்கு ஏற்ப டெட் தேர்வு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளது. 13வது அறிவிப்பு. ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சரான சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 14வது அறிவிப்பு. உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களின் தகவலை அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாவட்டங்களில் ஆசிரியர்கள் பதிவிடும் தகவலின்படி மட்டுமே இனி வரும் நாட்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் உயர்கல்வி சேர்க்கையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே வகுப்பாசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் விவரங்களை எம்எஸ் தளத்தில் முழுமையாக பதிவு செய்வதை தலைமை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளுக்கு 2025-26ஆம் நிதியாண்டிற்கான மானிய முன்பணமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் 33,000 ரேஷன் கடைகளை கூட்டுறவு சங்கங்கள் தான் நடத்தி வருகின்றன. ரேஷன் கடை வாடகை, மின் கட்டணம், ஊழியர்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட செலவுகளுக்கு அரசு மானியமும் வழங்குகிறது. கடைசியாக 16வது அறிவிப்பு. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின் குறை தீர்ப்பாளர் பதவிக்கு விண்ணப்ப காலம் அவகாசமானது அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்கள் அறிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் tnerc.tngov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.